Hi guys, welcome to my channel Ropaxis Elementary Tech. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒயர்டு ஒயர் ஃபிகர் எயிட் பட்டர்ஃப்ளை மணி நாட். இதில் எப்படி போடலாம்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம ஒயர் எப்படி போடுறது, பன்னி நாட்டில் ஃபிகர் எயிட் பட்டர்ஃப்ளை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்றைக்கி பன்னி நாட் மெத்தடில் ஒயர்டு ஒயர் போடுறது எப்படின்னு பார்க்குறோம். அதில் வந்து எப்படி நம்ம மூவ் பண்ணுறோம், ரைட் லெஃப்ட் மூவ் பண்ணால் லோடு ஷேரிங் ஆட்டோமேட்டிக்காக லோடு ஷேரிங் ஆகிற மாதிரி மூவிங் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். आइए दोस्तों, हम अभी देखेगा बनी नट पे वायर्ड वायंग डालेंगे. वो वायर्ड वायंग हम बनी नट के सबसे डालेगा तो वो राइट लेफ्ट हम मूव करेगा तो थोड़ा ऑटोमेटिकली लोड शेयरिंग होके एडजस्ट हो जाता है. ऐसा वाला हम बनी नट डालेंगे. एक साइड का रस्सी लूप को निकल के छोड़ने का, ஒரு சைடு லூப் வந்து எடுத்துட்டு அதை வந்து சின்னது பண்ணுறோம். அந்த ஒன் சைடு லூப் வந்து சின்னது பண்ணுறோம். ஃபுல்லாக இழுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இழுக்கணும். ஃபுல்லாக இழுத்தோன்னா ட்விஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் मारने वाइप हम थोड़ा थोड़ा खींचने का, एक साइड के लूप को थोड़ा थोड़ा खींच के छोटा कर रखने का, क्योंकि बड़ा खींचेगा तो उसको ड्रेसिंग चेंज होने के चांसेस है, ट्विस्ट आने के चांसेस है. इसलिए हमको थोड़ा थोड़ा खींच के उसको सही करने का. एक साइड का लूप छोटा, एक साइड का लूप लंबा. ஒரு சைடு லூப் வந்து சின்னது பண்ணுறோம், ஒரு சைடு லூப் வந்து பெருசு பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அன்டில் சின்னதாக வர வரைக்கும், ஒரு கேரபினை போடுற வரைக்கும் நம்ம வந்துட்டு இழுக்கணும், சின்னது பண்ணணும். அந்த லூப்பை வந்து சின்னது பண்ணுங்க. இது வந்து லோடு ஷேரிங், அதுவாக லோடு ஷேரிங். நம்ம ரைட் लेफ्ट எடுத்தோம்னா அதுவாக லோடு ஷேரிங் ஆகிடும். हम लोग आगे पीछे जाने के सिवा राइट लेफ्ट हो जाएगा तो वो ऑटोमेटिक लोड शेयरिंग हो जाएगा. अभी देखिए छोटा कर दिया, चिन्नद பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த பெருசா லூப் பெருசாக எடுத்துட்டு இருக்கிறோம்ல, அந்த லூப்பை வந்துட்டு நம்ம வந்து ஒரு 2 கேரபினில் ஒரு 2 மாட்டி விட்றோம். अभी हम बड़ा किया वो लूप को कैराबिना में एक एंड में फंसाने का. फंसाने के बाद वो मिडिल वाला रस्सी को लेके आने का. पन्नी नाट ऊपर डालता है ना, ऐसा वाला रस्सी को, मिडिल वाला रस्सी को आगे लेके आने का. போட்டுட்டு மிடில் இருக்கிற ரோப்பை வந்து மிடில் பிடிச்சு நம்ம இழுத்துட்டு வந்து பனி நட் போடுற மாதிரி இழுத்துட்டு வரோம். அந்த 2 लूप வரும். मिडिल इलता, मिडिल में खींचेगा तो और 2 लूप आएगा. वो लूप को हम कैराबिन से छोटा लूप को बड़ा लूप को कैराबिन से कनेक्ट करने का. ஸோ இழுத்துட்டு வந்து கேரபினை எடுத்து சின்ன லூப்பும் பெரிய லூப்பும் இது 2 சேர்ந்த மாதிரி கேரபினை போடுறோம். கேரபினை போட்டு லோடு இழுத்து பார்த்தீங்கன்னா லோடு ஷேரிங் ஆயிரும். நம்ம மூவ் பண்ணோன்னா ऑटोमेटिकली அந்த डायरेक्शन लोड शेयरिंग आएगा. हम कैराबिन लगा के आगे राइट लेफ्ट जाएगा तो ऑटोमेटिकली हम अपन का लोड शेयरिंग हो जाएगा. ऑटोमेटिकली कौन सा साइड हम काम करता है उसका साइड लोड शेयरिंग हो जाएगा. देखिए பாருங்க, போட்டாச்சு. இழுத்தோன்னா வேறும் லோடு ஷேரிங் ஆகும். இப்போ வந்து நம்ம सिंगल ரோப்பில் போட்டிருக்கோம். நீங்கள் இது மாதிரி डबल ரோப்பில் போட்டு சேஃபாக ஒர்क பண்ணணும் 2 पॉइंट. अभी हम सिंगल रोप में लगाया, डबल रोप में डाल के सेफ्टी से हम काम करने का 2 पॉइंट में. ऐसा भी एक तरीका कर सकता है. இந்த மாதிரி மெத்தட்லேயே நம்ம வந்துட்டு போடலாம். சில இடத்துல நம்மளுக்கு அது யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. कुछ भी जगह में हम लोग का फ़ायदा मिल सकता है ये नट की वजह से. लेकिन 2 रोप रहने का, 2 रोप இருக்கணும் கண்டிப்பாக. देखिए आगे पीछे लेफ्ट राइट जा रहा है, लोड शेयरिंग होता है. பாருங்கள், இடது போகணுன்னா நம்மளுக்கு லோடு ஷேரிங் ஆகிடும். 2 ரோப்பில் போட்டு 2 பாயிண்டில் ஒர்க் பண்ணணும். இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு லோட் ஷேரிங். ஹாய் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.